அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாலை 6 மணி அளவிலும் யெகோவா பேங்கிங் லோன்ஸ் மற்றும் ஜே ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் வழங்கும் 772வது தேவ செய்தி நம்ம இந்த பூமியிலே கர்த்தருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கூடாத காரியம். ஏனென்றால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவரை தேடுகிறவர்களுக்கு பலனை அளிக்கிறார் என்று ஒவ்வொரு மனிதனும் விசுவாசிக்கணும். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பைபிளில் இருக்கக்கூடிய அவருடைய அற்புதம் அதிசயம், எப்படி இந்த உலகத்தை படைச்சாரு, அவர் எப்படி இந்த உலகத்தை அழிக்க போறாரு, எல்லாமே எழுதி வச்சிருக்குது. படித்து விசுவாசத்தை வளர்த்துக்கலாம். ஆனால் கர்த்தரையே அறியாதவர்கள் வாழ்க்கையிலே அவர் மீது வைத்த விசுவாசத்தினால் பெற்ற பலனை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதே விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சுகமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும். முதல் ஒரு உண்மையான சம்பவம். 12 வருஷமா உதிரப்போக்கை நிற்காத வியாதியை கொண்டிருந்த ஒரு பெண்மணி. மாதத்தில் 3 நாள் உதிரப்போக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், பெண்மணிகள் எவ்வளோ சிரமப்படுறாங்க. ஆனால் உதிரப்போக்கு 12 வருஷமா நிற்காத வியாதின்னு சொன்னால் எவ்வளோ வாழ்க்கையில் சிரமம் அவங்களுக்கு. அவங்க தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தெல்லாம் எவ்வளோ மருத்துவர்கள்கிட்ட செலவு செய்தும் சரியாகலை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி சாய்ஸ் கொடுக்குறாங்க அவருக்கு. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய ஆடையாவது நான் தொட்டால் சுகமாயிடுவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு அந்த உதிரப்போக்கோடு அந்த பெண்மணி போகிறாங்க. அங்கே போனால் இயேசு கிறிஸ்துவை சுற்றி திரளான ஜனக்கூட்டம், ஜனங்களெல்லாம் அப்படி விலக்கி கொண்டு போயிட்டு இயேசு கிறிஸ்துடைய ஆடையை தொட்டுட்டு வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த சம்பவம் யாருக்கும் தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து திருப்பி பார்த்து என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். இன்னும் ஒரு ஆச்சரியம், ஜனக்கூட்டம் அவ்வளோ நெரிசல்ல இடிபாடுகளோடு இருக்கக்கூடிய இடத்துல என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவர் இவ்வளோ ஜனங்கள் இருக்குது, தொட்டுக்கணும் போய்க்கணும் சிரமத்தில், ஆனால் தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போயிருக்கிறது. யாரோ ஒருத்தர் விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தேடி வந்திருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்கு சுகத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்திருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து உணர்ந்து கேட்டார். அந்த பெண்மணி அப்படியே ஜனக்கூட்டத்தில் வெளியே வந்து, நான் தான் தொட்ட ஆண்டவரே. பெண்மணியே, நீ எவ்வளவு விசுவாசம் எவ்வளவு நம்பிக்கை என் மீது வைத்தாயோ அதற்கேற்றபடி நீ இந்த நிமிடம் முதற்கொண்டு நீ சுகமான. அந்த பெண்மணி அன்றைக்கு சுகமானவர் தான். வாழ்க்கையில் சந்தோஷமாக அந்த பூமியிலே எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. இன்னொரு அதிசயம் இல்லை. ஒருத்தர் பார்க்க போகிறோம். 100க்கு அதிபதி. அவரும் இயேசு கிறிஸ்துவ பற்றி எதுவுமே தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அப்போ தன்னுடைய வீட்டு வேலைக்காரன் ஒருத்தவன் மரண வியாதியில் இருக்கான். அவர் அனுப்பி சுகம் பெற ஜெபிக்க அவரை கூப்பிட்டுன்னு வராங்க. அப்போ ஏசப்பாவும் வராரு. நான் வந்து அவனை சுகமாக்குவேன்னு சொல்லிட்டாரு. இந்த 100க்கு அதிபதி இருக்கிறான் பாருங்க, நல்லா பணம் பொருள் வச்சுக்கிறவங்க தான். இப்போ பணம் பொருள் வச்சுக்கிறவனுக்கு பக்திலாம் வராது, தெரியல, என்கிட்ட எல்லாமே இருக்குது, எதுவுமே தேவையில்லைன்னு நினைப்போம். ஆனால் இந்த 100க்கு அதிபதி என்ற ஒரு ஐஸ்வர்யவான், ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் என் வீட்டுக்கு வரத்துக்கா? நான் எவ்வளோ பெரிய ஒரு பாவியான மனுஷன், என் வீட்டுக்கெல்லாம் வராதிங்க, இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் அங்கே சுகமாயிடுவான், நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு கேட்டார். இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து, என்ன விசுவாசம், இஸ்ரவேல் ஜனங்களில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை யார்கிட்டையுமே நீ பார்க்கலையே என்று சொன்னார். உடனே வீட்டிலேருந்து ஒரு ஆள் வராரு. ஐயோ, அந்த வேலைக்காரன் சுகமாயிட்டான், எப்போ சுகமானான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அவன் சுகமான நேரமும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சொன்னார்ல, உன் வேலைக்காரன் சுகமாவான். இவன் விசுவாசத்தோடு பேசினான்ல, நீங்கள் வரவே தேவையில்ல, இங்கேருந்து சொல்லுங்கன்னு அந்த நிமிஷத்தில் சுகமாயிருக்கிறான். அற்புதம் அந்த நிமிஷமே நடந்துட்டு இருக்குது. சரி, இப்போ எனக்கு விசுவாசமே இல்லை, நாம் என்ன பண்ணுறது? இன்னொரு உண்மை சம்பவம். ஒரு ஒரு பையன் ஒருத்தவன், வாலிப பையன் ஒருத்தவன் பிசாசு பிடிச்சிக்கின்னு ரொம்ப வேதனையில் இருக்கு. அப்படியே அவனே போயிட்டு கீரிக்கின்னு கொண்டு சாகிற நிலைமையில் இருக்கிறான். தீயில இதெல்லாம் போயிட்டு விழுந்து, பிசாசு பிடிச்சி எப்படி இருப்பாங்க தெரியல, சுயநினைவு எழுந்துருவாங்க. பிசாசினுடைய தன்மைகள் போயிட்டு அங்கெங்கே வேணாலும் கீரிக்கும், கொள்ளுக்கும், சாவை பார்க்கும், எதை வேணாலும் செய்யும். இப்போ அந்த வாலிப பையன் இருக்கிறதுனால அவங்க அப்பா வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வேண்டிக்கிறாரு, ஆண்டவரே என் பையனை சுகமாக்குங்க. ஏசப்பா சொல்கிறாரு, நீ விசுவாசிச்சுன்னா அந்த சுகம் கிடைக்கும். அவர் உண்மையை சொல்லிட்டாரு, எனக்கு விசுவாசம்லாம் இல்லை ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் தரும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். சரணடைஞ்சிட்டார் இயேசு கிறிஸ்து கிட்ட. ஏசப்பா அந்த நிமிஷமே அந்த அசுத்தாவியே அந்த வாலிபனை விட்டு போயிடுன்னு சொன்னார். உடனே அந்த பேய் பிசாசு அந்த வாலிபனை விட்டு போயிட்டு சுகமாயிடுச்சு. அப்போ இந்த 3 உவமைகளில் இந்த 100க்கு அதிபதியும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. 12 வருடம் உள்ள பாடுள்ள ஸ்திரிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. இந்த பேய் பிடிச்சிருந்த அந்த தகப்பனும் இவங்க 3 பேருமே விசுவாசிகள் கிடையாது. ஆனால் அவர்கள் தேவனிடத்தில் தேடினார்கள், அவரை நாடி சென்றார்கள், சுகத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். இதான் அந்த வசனம்.
கர்த்தர் ஒருவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் தேவன். இன்றைக்கு நம்மேல் பிரியமாக இருக்க இயேசு கிறிஸ்துவை தேடுவோம். அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம் வாழ்வில் பெற்றுக்கொள்வோம். அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் சகரியா சதீஷ்குமார்.